वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर् गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्मः। न तदस्ति पृथिव्यां वा दिवि देवेषु वा पुनः सत्त्वं प्रकृतिजैर्मुक्तं यदेभिः स्यात् त्रिभिर्गुणैः வித்யா விந்ததே அமிர்தம் அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். न तदस्ति पृथिव्यां वा दिवि देवेषु वा पुनः सत्त्वं प्रकृतिजैः मुक्तं यदेभिः स्यात् त्रिभिर्गुणैः. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. பெரியோர்களே, மிகுந்த கவனத்துடன் நீங்கள் பகவத்கீதையை அனுபவித்துக் கொண்டு வருகிறீர்கள். சுமார் 600 நாட்களாக நாம் தற்பொழுது இந்த பகவத்கீதை உபன்யாசத்தை கேட்டு ஆனந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகவத்கீதையில் எத்தனையோ முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நாம் கடைபிடிக்க வேண்டியதான பழக்க வழக்கங்கள் என்ன என்பது உட்பட உணவு பழக்க வழக்கங்கள் என்ன, எது ஆரோக்கியத்தை அளிக்கும் என்று பல நம்முடைய தேக சம்பந்தமான மற்றும் ஆத்ம சம்பந்தமான விஷயங்கள் பகவத்கீதையில் சொல்லப்படுகின்றன. பல அன்பர்கள் அடியனை பார்க்கும் பொழுதெல்லாம் தெரிவிக்கிறார்கள், சுவாமி விடாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இவற்றை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கும் நாங்கள் முயற்சித்துக் கொண்டு வருகிறோம், அந்த முயற்சியில் ஓரளவு வெற்றியும் பெற்று வருகிறோம் என்று ஆனந்தத்துடன் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார்கள். இதெல்லாம் சொல்லிட்டே வரோம். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னு வரிசையாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரோம். கடைசியில் ஒன்று சொல்ல போகிறோம். என்னது? சரமஸ்லோகம்னு பேர். அந்த சரமஸ்லோகம்னா பிரபத்தி, அதுதான் சரணாகதி. உடனே சரணாகதி பண்ணிட்டா எல்லாத்தையும் பண்ணிடக்கூடாது, எல்லாத்தையும் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை
இன்ஃபேக்ட் சரணாகதிக்கு மெயின் குவாலிஃபிகேஷனே என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாத்தையும் ஒழுங்காக பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு வருதான் என்ற தப்பான ஒரு எண்ணத்தை நாம் வளர்த்து கொள்ளக்கூடாது. அந்த சரணாகதி பற்றி சொல்லச்சே சரியாக புரிஞ்சுக்கணும், அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிக்கணும். ஒருவேளை புரியலைன்னா பெரியவர்களிடத்தில் போய் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதனுடைய விளக்கத்தை பெற வேண்டும். அந்த வகையில் இன்றைய தினம் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த 40வது ஸ்லோகம் நம் வாழ்க்கைக்கு மிக 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 இன்றியமையாதது. இன்னைக்கு உலகத்தில் காசிப் அப்படின்றோம். காசிப்னா என்ன? வம்பளப்பு, வதந்தி அப்படின்றோம். மழை கொட்டுறது, அப்படியே இடியும் மின்னலும் புயலும் மழையுமா அப்படியே வெள்ளமாக போயின்னு இருக்கு. ஒரு வீடியோ பார்க்குறோம், பார்த்தா ஐயோயோ அந்த ஊரில் பாவம் இப்படி ஒரு மழை கொட்டுறது, வெள்ளம் வந்துடுது, அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறான்றது நாம் நினச்சிட்டு இருப்போம். கட்சியில் பார்த்தா அது 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அது ஃபோட்டோவாக இருக்கும், இல்லை அந்த வீடியோவாக இருக்கும். இந்த நம்பிக்கை, அதாவது நம்பகத்தன்மை என்பதை நாம் இப்பொழுது எழுந்து கொண்டிருக்கிறோம். நம்பகத்தன்மை போயிடுத்து. ஏன்னா வதந்திகள் பெருகி கொண்டே இருக்கின்றன. எல்லா காலத்துலேயும் வதந்தி உண்டு, காசிப்புக்கு குறைச்சே கிடையாது, எல்லா காலத்திலும் வதந்தி உண்டு. ஆனால் இப்பொழுது அந்த வதந்தி பரவுவதற்கு பல சாதனங்கள் நம் கையில் கிடைத்து விட்டன. அதனால் அது உண்மையா பொய்யா சரிதானா தவறுதானா என்பதாக நம்பகத்தன்மையை நாம் உறுதிப்படுத்தி கொள்வதே இல்லை. கண்டதே காட்சி கொண்டதே கோலம், பார்த்தா உடனே பண்ணிடும். இப்படி தான் நிறைய பேர் கீதை சொல்கிறோன்றோம், நிறைய பேர் நல்ல விஷயங்கள் சொல்கிறான்றா. இதை யார் சொல்கிறா, எங்கே சொல்கிறா, இவாளுக்கு என்ன பின்னணி, எந்த பாரம்பரியம், எவ்வளவோ பெரியோர்கள் நம்முடைய சம்பிரதாயத்தில் சனாதன தர்மத்தில் எவ்வளவு பெரியோர்கள் எப்படியெல்லாம் இதனுடைய மகிமையை சொல்லி வருகிறார்கள். அதான் யார் கேட்குறோம்? முன்ன பின்ன கான்டெக்ஸ்ட் பார்க்க மாட்டோம், நடுவில் ஒன்று கட் பண்ணிப்போம், அந்த கட் பண்ணிவிட்டு அதை மட்டுமே பெருசாக ஊதி ஊதி பெருசாக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த காசிப்னு பெருகிட்டு இருக்கு இல்லையா? அதில் குறிப்பாக பெரியோர்கள், மகனீயர்கள், இவர்களையெல்லாம் நாம் அதிகமாக விமர்சிக்கிறோம். ஒருத்தர் கேள்வி கேட்டார், ரொம்ப அழகான கேள்வி. சில பேர் என்ன பண்ணுறா, சன்னியாசிகளுக்கு தர்மம் சரியில்லைன்னு சொல்கிறான். சில பேர் ஆச்சாரிய புருஷர்களாக இருப்பவர்கள் தர்மத்தின் வழி நடக்கலைன்றான். கரெக்டுப்பா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஒத்துக்கிறேன். இந்த சன்னியாசிகள் மற்றும் உள்ளவர்கள் அவர்கள் தர்ம வழி அடியாமல் நடப்பதற்கு யார் காரணம் என்றால் கிரகஸ்தர்கள், இல்லறத்தில் இருப்பவர்களான நாம் தர்ம பரித்தியாகம் பண்ணுவதை நியாயப்படுத்திக் கொள்கிறோம். நாம் தர்மானுஷ்டானம் செய்வது இல்லை, அல்லது தூரதேசங்களுக்கு சென்று வசிப்பது என்பது நமக்கு ஏற்புடையதாக திகழ்கிறது. ஆனால் நம்மை வழிநடத்துபவர்கள் மட்டும் அவர்கள் எப்பொழுதும் தவறே செய்யக்கூடாது, அவர்கள் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு தப்பு இல்லை, ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு மாறாக அவர்கள் ஒரு சிறிது பிசகி விட்டார்களே ஆனால் அதை ஊதி ஊதி பெருசாக்கி மிக பெரியதாக அவர்களிடத்தில் பழியும் பாபமும் சுமத்துகிறோம் அல்லவா? அது தவறு. அந்த மாதிரி நாம் இருக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த ஸ்லோகம் வலியுறுத்துகிறது. நிறைய பேர் நீங்களும் சோஷியல் மீடியாவில் வச்சுருப்பீங்க. சோஷியல் மீடியாவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்டால், இந்தியா இஸ் நாட் ஃபார் ஒன்லி பிகினர்ஸ், பீகார் இஸ் நாட் ஃபார் ஒன்லி பிகினர்ஸ் அப்படின்றதாக சில சமூக வலைத்தளங்களில் சில முக்கியமான குறிப்புகளாக, பயனுள்ள குறிப்புகளாக நமக்கு பிடித்தமானவற்றை மட்டும் நாம் பிரச்சாரம் செய்கிறோம். ஆனால் இவை போன்றதான கண்டென்ட், இது மாதிரிதான முக்கியமான செய்திகள் இருக்கு இல்லையா, அந்த செய்திகளை நம்ம பிரச்சாரம் பண்ணணும். ஃபார்வர்ட் கல்ச்சர், ஃபார்வர்ட் திங்கிங்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் போடுற போஸ்ட்டை நம்முடைய தானே குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணிட்டா போகிறோம், போஸ்ட் பண்ணிட்டா போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். சொந்தமாக நாம் எதுக்கும் யோசிக்க மாட்டேன்றோம். ஆக்சுவலி இந்த மாதிரி கண்டென்ட்ஸை தான் உலகத்தில் பிரச்சாரம் பண்ணணும். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குறது. கிருஷ்ணன் சொல்கிறான், இதில் எதையும் நியாயப்படுத்துறதா நீங்கள் நினச்சக்கூடாது. பெரியோர்கள் தவறு செய்வது என்பது இயல்புதான், அதற்காக அவர்கள் செய்யும் தவறை நியாயப்படுத்துவதாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. திருஷ்டோ தர்மம் வியதிக்கிற மகான், பெரிய பெரிய மகான்கள்லாம் இருந்திருக்கா, விஸ்வாமித்ர வசிஷ்டாதி பிரபுதிகள்லாம் இருந்திருக்கா. அன்பர்களே, ஒன்றை யோசித்து பாருங்கள். தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது, தற்கொலை என்பது மகா பாவம். இது சாஸ்திரம் அறிந்த எல்லோருக்கும் தெரியும். ராமபிரானுக்கே சர்வசாஸ்திரத்தை உபதேசம் செய்தவர் வசிஷ்ட மகர்ஷி. இதம் ஓ யாஜ்யானாம் உதிதம் எற்குலம் அபூத் என்று முராரி அனர்கராகவத்தில் சொல்லும் பொழுது, இந்த வசிஷ்டர் என்னும் மகனியர் குலபுரோகிதராக இருந்து ரகுவம்ச மன்னர்கள் செய்தருளின மிகப்பெரிய யாகத்திற்கெல்லாம் பிரதானமாக இருந்து நடத்தி வைத்திருக்கிறார் என்று வசிஷ்டரை சொல்லுகிறார். விஸ்வாமித்திர தசரதனை பாராட்டும் பொழுது மகாகுல பிரசூதஸ்ய வசிஷ்ட வியபதேசினஹா என்று பாராட்டுகிறார். அப்பா,
உன் குலபுரோகிதர் உன்னை நன்கு வழிநடத்தி வைத்திருக்கிறார், உனக்கு நல்ல வழிகாட்டி இருக்கிறார், அவர் காண்பித்த வழியில் நீ நன்கு பெரியோர்கள் வந்தால் அவர்களிடத்தில் எப்படி பண்புடன் பழக வேண்டும் என்பதை புரிந்து நடந்து கொண்டிருக்கிறார் என்று மகிழ்ச்சியுடன் விஸ்வாமித்திரர் தசரதரை போற்றுகிறார், கொண்டாடுகிறார். அப்படி இருக்கக்கூடிய வசிஷ்டர் கூட தன் பிள்ளை சக்தி இறந்த செய்தி கேட்டு தற்கொலைக்கு முயன்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். என்ன சுவாமி, உலகத்துக்கெல்லாம் வழி காண்பிக்க வேண்டிய வசிஷ்டர் அப்படி பண்ணிட்டார் என்ன பண்ணிட்டார், என்ன பண்ண முடியும்? ஏன்னா அதுதான் பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சமாதானம் சொல்றான். இவ்வளோ ஏன்பா, பிரம்மாதிகளை நீ பார்த்தால் கூட அவர்களும் பிரகிருத்தியின் வசப்பட்டவர்கள், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா என்ன, நம்மை விட அவர்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷன்றது இமீடியட்டா வந்துடும். நம்ம ரியலைஸ் பண்ணிக்காமல், நம்மை நாம செல்ஃப் ரியலைஸ் பண்ணிக்காமல் அவர்களை குறித்த வதந்திகளை பரப்புவதிலேயே முனைப்பு காட்டுவோம். அந்த அந்த நுனி வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். அவர்களுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? பிரம்மாதிகளாய் இருந்தால் கூட அவர்களுக்கும் வாழ்க்கையில் அடிசறுக்குதல் என்பது உண்டு. ஆணைக்கும் அடிசறுக்குதல் என்று சொல்றாலும் அது மாதிரி உண்டு. பிரகிருத்தியினுடைய இயல்பு அது, வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உடனே அவர்கள் அதற்கு உரியதான ரியலைசேஷன், பிராயஷ்சித்தங்கள் அவற்றை செய்து கொள்வார்கள். அவர்கள் செய்த தவறை மட்டும் ஊதி ஊதி பெரிசாக்கி அதை பெருமையாக பேசக்கூடிய நாம், அவர்கள் அதற்கு பிறகு செய்திருக்கக்கூடிய கடுமையான பிராயஷ்சித்தாதிகளை பார்ப்பதே இல்லை, பேசுவதே இல்லை, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணுறதே இல்லை. பெரிய சிக்கல் இது. முதல்ல நெகட்டிவிட்டியை பிரேக் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட என்ன வெப்பன் இருக்குன்னா, அவனை பாரு, நான் நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்க போகிறேன், நான் கேட்குற கேள்வியில் அவன் ஓடி போயிடுவான். நத்திங் டூயிங், நடக்கவே நடக்காது. இது உள்ள உலகத்தில் ஒருத்தனை கேள்வி கேட்டு இன்னொருத்தர் நாக்க பிடிக்கின்றதா சரித்திரமே கிடையாது. அந்த மாதிரி யாருமே அதை யோசிக்கவே மாட்டான். ஏன்னா யாருக்குமே ரியலைசேஷன்றது இல்லை. ஈவன் நாம் இன்னொருத்தரை பற்றி பேசும்போது நாம் ரியலைஸ் பண்ணிட்டோமா, நம்மளை நாம் ரியலைஸ் பண்ணிட்டோமா? என்னை அறிந்தால் அப்படின்னு நான் என்ன நினச்சேன்னா, என்ன நினச்சேன்னா, என்னுடைய குணங்களை நினச்சேன்னா, கீழே நான் என்னென்ன காரியங்கள் பண்ணியிருக்கேன், நாம் பண்ணின தவறுகள் வெளியில் தெரியாதவர்களும் நான் நல்லவன், நாம் பண்ணுற தவறுகள் வெளியில் தெரியாதவர்களும் இந்த உலகத்தினுடைய பார்வையில் தென்படாதவரையிலும் நான் நல்லவன். அதுக்கு பிறகு நான் பண்ணின தவறுகள் உலகத்தினுடைய பார்வைக்கு தெரிந்து விட்டது என்றால் அதை நியாயப்படுத்திக் கொள்வதற்குத்தான் நான் முயல்வேனே தவிர்த்து நான் தவறை சரி செய்து கொள்ள மாட்டேன், தவறை ஒப்புக்கொள்ள மாட்டேன், அந்த தவறுக்கு வந்து பிராயச்சித்தங்கள் செய்ய மாட்டேன். இது நம்முடைய இயல்பு. இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய தோஷம். ஒருத்தர் சொன்னார், இந்த சுவாமி அப்போ பார்த்தாலும் பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. சுவாமி இது வரைக்கும் நான் அட்வைஸ்லாம் பண்ணல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கவனிங்க. ஏன்னா இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு மக்களுக்கு இன்றைக்கி நேரம் இல்லை, காலம் இல்லை. அவள் ரொம்ப பிஸி ஆகிட்டான். நிறைய காரியங்கள் அவளுக்கு இருக்குது உலகத்தில். அடுத்தடுத்து ஒரு ரீல்ஸ் பார்க்க ஆரம்பித்தோன்னா நான் ஸ்டாப் எக்ஸைட்மெண்ட்டு. அது வந்து முடியவே முடியாது, அது முடிவே கிடையாது, அந்தமே கிடையாது. ஜீவாத்மா அவன் மோட்சத்துக்கு போனான்னா அவனுக்கு அந்தமே கிடையாதுன்ற மாதிரி ரீல்ஸுக்கெல்லாம் அந்தமே கிடையாது. அதிலே பொழுது போக்குறோம், பொழுதை போக்கி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நாம் எங்கே உணர போகிறோம்? உணர வேண்டிய காலத்தில் கூட நாம் உணரல. சம்பிரதாயத்தை வளர்க்கிறோம் என்னும் பெயரில் நாம் சர்ச்சைகளைத்தான் வளர்த்து கொண்டிருக்கிறோமே தவிர்த்து ஒருபொழுதும் சம்பிரதாயத்தை வளர்ப்பதில்லை. அதிலும் ஒரு சிலருக்கு நாங்கள் பேசுவது மட்டும்தான் சம்பிரதாயம், மற்றவர்கள் பேசினால் அது சம்பிரதாயம் இல்லை என்னும் ஒரு உணர்வு, ஒரு ஈகோன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஏற்பட்டு இருக்கிறது. இது எல்லாம் பெருமாள் இந்த ஸ்லோகத்தினால கண்டம் பண்ணுறோம். ந ததஸ்தி பிருத்திவியாம் வா திவி தேவேஷு வா புனः சத்வம் பிரகிருதிஜைர் முக்தம் யதேபிஹி ஸ்யாத் திரிபிர்குணைஹி. ஐயா, 3 குணங்களினால் உண்டாகக்கூடிய சுகங்கள் என்ன என்பதை கீழே காண்பித்தான். ஓவரா தூங்கிறது சில பேருக்கு பிடிச்சிருக்கு, நேர காலம் இல்லாமல் சில பேர் தூங்குவான். தூங்கிறது சுகம்னா எப்படி தெரிகிறது? ஒருத்தன் தூங்கிட்டு இருச்சே எழுப்பினா அவனுக்கு என்ன கோபம் வருது, கவனிக்கணும் இல்லையா? ஒருத்தன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், அப்படி தூங்கும் பொழுது அவனை எழுப்பிட்டா, தூக்கத்துலேருந்து அவனை எழுப்பிட்டா அவனுக்கு எவ்வளோ கோபம் வருது. அப்போ தூக்கம் அவனுக்கு சுகமாக தானே இருக்கு. யாமத்வயம் ஷயானஸ்து பிரம்மபூயாய கல்பத்தே. 6 மணி காலம் 6 hours சவுண்ட் ஸ்லீப். ராத்திரி 10 மணிக்கு படுத்தோம்னா காத்தால 4 மணிக்கு டான் எழுந்துக்கணும். யாமத்வயம் ஷயானஸ்து 6 hours அப்சல்யூட்லி கிளீனாக தூங்கணும். அதுதான் சரி, அதுதான் உடம்புக்கு சுகமானது, ஆத்மாவுக்கு சுகமானது, தேகத்தினுடைய ஆரோக்கியத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடாது. கண்ட மணிக்கு முழிச்சுட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆயிடுறது? புத்தியை ஒரே விஷயத்தில் ஈடுபடுத்துவது என்பது மிக 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 கடினமானது, ஒரு பிரயாசையாகி விடுகிறது. அனவதானம்னா பிரமாதம்னர். தமிழில் பிரமாதம்னா சூப்பர்னு அர்த்தம். டிஃபன் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது, பிரமாதமாக இருந்தது. காஃபி எப்படி இருந்தது? பிரமாதமாக இருந்தது. சம்ஸ்கிருதத்தில் பிரமாதம் அப்படின்னு கேட்டால் கேர்லெஸ் அப்படின்னு அர்த்தம், கேர்லெஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம்.
இப்போ இவனுக்கு அது அந்த தூக்கம் சரியா இல்லை. மனிதனுக்கு அது முக்கியம் சுவாமி. சில சமயத்தில் ஆகாரம் கூட இல்லாமல் இருந்துடலாம். சரியான சமயத்துக்கு தூங்கி சரியான சமயத்துக்கு எழுந்துக்கணும். அந்த தூக்கத்தை கரெக்டாக நாம் ஃபாலோ பண்ண தெரிஞ்சுக்கணும். அதனால் தூக்கத்தை நாம் வசத்தில் வச்சுக்கணும். நாம் தூக்கத்தினுடைய வசம் பண்ணிடக்கூடாது. ராத்திரி ஃபுல்லாக கண்ணை முடிச்சுட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் படுத்துக்கிறது, காரத்தில் அப்படியே கண்ணை சொருகிறது, சொக்கிறது, மனசு குழம்புறது, எரிச்சல் வருது, எல்லாருக்கிட்டையும் நம்ம டென்ஷனை காமிக்கிறோம். ஏன் நமக்கு இந்த படபடப்பு வந்திருக்கு, ஏன் நமக்கு இந்த இயலாமை வந்திருக்குன்னு தெரியாமலே எல்லா காரணம் என்ன, நல்ல ஸ்லீப் இல்லாததுனால தான். அந்த தூக்கம் போயிடுது. இப்போல்லாம் நான் ஸ்லீப் வெல் அப்படின்றதுக்கு பெட் வந்துடுது, ஸ்லீப் வெல்ன்றதுக்கு தலகாணி வந்துடுது. ராத்திரி இந்த பகவத்கீதையை நினச்சிண்டே தூங்கி பாருங்க. காலத்தில் எழுந்துக்கிச்சு எவ்வளோ மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். ஸ்லீப் வெல்லுன்னு தலகாணி போட்டாதா இல்லை பெட்டு போட்டுட்டாதான் நினச்சிக்காதீங்க. வெறும் கட்டாந்தரையில் படுத்துனா கூட சௌக்கியமாக தூங்கலாம், நல்லா தூங்கலாம். ஏன் அப்படி கேட்டால், வித்யை உடையவன் தூங்க மாட்டான், விசாரம் உடையவன் தூங்க மாட்டான் ஒரு வாக்கியம் உண்டு. வித்யை உடையவன் தூங்க மாட்டான்னா நாளைக்கு காலத்தால் பரீட்சை அப்படின்னா இன்றைக்கி ராத்திரி உட்காந்து படிப்பான், ராத்திரி படித்ததையும் ஞாபகம் வச்சுப்பான், சீக்கிரம் காலத்துலேருந்து படிக்க ஆரம்பிப்பான். விசாரம் இருக்கிறவனுக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே வராது, தூங்கிட்டே இருக்கும், தூங்கவே பண்ணணும். ஐயோ என்ன எடுத்தோ என்னமோ பண்ணுறது அப்படின்னு தனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தையோ தனக்கு மேற்கொண்டு பண்ண வேண்டிய காரியத்தையோ நினச்சிட்டே தூங்காமல் இருப்பான். ஆனால் தூக்கம் என்பது மிக மிக இன்றியமையாதது. ஆனால் அந்த தூக்கத்துக்கு வசப்படக்கூடாது, அது தாமசமான தூக்கமாய் ஆயிடக்கூடாது. யாமத்வயம் என்பது பிரம்மபூஜாய கல்பத்தை, அது பிரம்மத்தை, அதாவது என்ன அர்த்தம், நமக்கு ஒரு ஆத்மரத்தியை அது அளிக்கக்கூடியதாய் விளங்குகிறது. ஐயா அர்ஜுனா, இப்பொழுது ஒன்று பாரு, பிரகிருதி சம்பந்தப்பட்ட குணங்களை விட வேறுபட்ட சுத்த சத்துவமயமான பகவானை பெறுவதுதான் மோட்சம். ஆனால் அந்த மோட்சத்தை பெறும் வரையிலும் உலகத்தில் உள்ளதான எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் பிரகிருதி சம்பந்தம் என்பது விடவே முடியாது. மமமாயா துரத்தையா நலி பெறுவான். வசிஷ்டரும் அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கார், விஸ்வாமித்திரர் பெரிய தப்பு பண்ணியிருக்கார். மாமிசம் சாப்பிடலாமா அப்படின்னாரு. புலால் உண்ணாமைன்றது ஒரு பெரிய தர்மம். சில பேர் புலால் உண்பதை தங்களுக்கு தர்மமாக வச்சுட்டு இருக்கா, அதை பற்றி நம்ம விசாரம் பண்ண வேண்டாம். அந்த மாமிசத்திலையும் நாய் மாமிசம் உண்ணுதல் கூடாது, அது ஒரு பெரிய கதை. நாய் மாமிசத்தை சாப்பிடக்கூடாது. சில ஊர்கள் அதை வழக்கமாக வச்சுருக்கான்னு சொல்கிறா, அடி எனக்கு அதை பற்றி தெரியாது. விஷயம் இது, நாய் மாமிசத்தை சாப்பிடக்கூடாது. நாய் மாமிசத்திலையும் அதனுடைய பிருஷ்டபாக மாமிசத்தை சாப்பிடக்கூடாது, மகாநீச்சம் அது. ஒரு சமயம் கோலப்பட்டில் இருந்த விஸ்வாமித்திரர் எனக்கு பரவாயில்லைன்னு அந்த மாமிசத்தை ஆசைப்பட்டார் என்று ஒரு கதை இருக்குது புராணத்தில். உடனே இதை ட்ரால் பண்ணி அப்படியே அழகாத ஒரு இன்ஸ்டாகிராமில் போட்டு இந்த மாதிரி இந்த 12 திருமணம் எடுக்கிற பிராமணர் என்னெல்லாம் சொல்கிறார் அப்படின்னு ஏடா கூடமாக பேசுவா. சில பேர்லாம் புரிஞ்சிக்காமல் பேசுவா. விஸ்வாமித்திரர் அவருடையதான கஷ்ட தசையில் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தார். ஆனால் அதன் பிறகு விஸ்வாமித்திரர் 50,000 வருடங்கள் அன்ன ஆகாரம் இல்லாமல் தவம் செய்தாரே, அது முடியுமா? அது சாத்தியமா? 50,000 வருடங்கள் அன்ன ஆகாரம் இல்லாமல் விஸ்வாமித்திரர் தவம் செய்தாரே, பண்ண முடியுமா? பத்தியா விஸ்வாமித்திரர் சொல்லிட்டாரு அப்படின்னா, மகான்கள் பிரகிருதி வயப்படுவது இயல்பு. அந்த பிரகிருதி என்பது பிரம்மருத்ராதிகளையும் விட்டு வைக்காது, அது தவிர்க்க முடியாதவை என்பதைத்தான் இந்த ஸ்லோகம் விளக்குகிறது. ஐயா, நததஸ்தி பிருத்திவியாம்பா திவிதேவேஷுவா புனः நொற்று பண்ணி வச்சுக்கோங்க. இதை ரைட்டப் பண்ணி பப்ளிக்கு கொடுங்க மெசேஜை. இதை மாதிரி இருக்கிற நல்ல ஒரு பாசிட்டிவான மெசேஜை உலகத்தில் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அக்கப்போரை தவிர்த்து விட்டு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேச ஆரம்பிங்க. நததஸ்தி பிருத்திவியாம்பா திவிதேவேஷு வா புனः சத்வம் பிரகிருதிஜைஹி முக்தம் யதேபிஹி ஸ்யாத் த்ரிபிஹி குணைஹி ஏபிஹி த்ரிபிர் குணைஹி யத் சத்வம் ஸ்யாத் முக்தம் ஸ்யாத். இந்த 3 குணங்களினாலே எந்த ஒரு ஜீவன் விடுபட்டிருப்பானோ, அதாவது 3 குணங்களினாலே விடுபடுவது என்பது இயலாது. சத்வம் ரஜஸ் தமசுன்றது மாறி 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 வந்துட்டு இருக்கும், அவர் ரொட்டேஷனில் போயிட்டே இருக்கும். திடீர்னு சத்வம் வரும், திடீர்னு ரஜஸ் வரும், திடீர்னு தமஸ் வரும். சத்வம் வரைச்சு நாம் மறுபடி கீதையை கேட்டுட்டு இருப்போம். ரஜஸ் வந்தால் வேறு ஏதாவது வீடியோ விளையாட போயிடுவோம். தமஸ் வந்தால் படுத்து தூங்கிடுவோம், தப்பான காரியங்கள் பண்ணுவோம், என்னவோ பண்ணுவோம். நம்ம அப்போ மறுபடியும் ரியலைசேஷன், ஐயோ நாம் தப்பு பண்ணிட்டோம், வேஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம டைமை, நம்ம பொட்டன்ஷியலை வேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாம் கடைசி காலத்தில் வந்து ஐயோ நம்ம இதை பண்ணலையே, அதை பண்ணலையே, இப்படி பண்ணுமே, அப்படி பண்ணுமே, அதை பண்ணணுமே, இதை பண்ணணுமே அப்படின்னு ஒரே ஒரு பரபரப்பு தான் காய்ப்போம். வெறும் பரபரப்பு தான், பிளான் போட்டுகிட்டே இருப்போம். நேற்று ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா, நகி சுப்தஸ்ய சிம்மஸ்ய பிரவிசந்தி முக்கிய மிருகாக. சிங்கம் தூங்கிட்டே இருக்கு,
எனக்கு பசிக்கிறது சாப்பிடணும், எனக்கு பசிக்கிறது சாப்பிடணும்னா சிங்கம் வாயில ஒரு மிருகம் அங்கே வந்து ஒரு முயல் வந்து, அன்பரே தங்களுடைய பசி அடக்குவதற்காக நானே தங்கள் வாயுக்குள்ளே புகுந்து விடுகிறேன், என்னை வென்று கடித்து சாப்பிட்டால் மட்டும் போதுமானது அப்படின்னு ஒரு முயல் வாயில வந்து உட்காந்துக்குமா, ஒரு மாடு வாயில வந்து உட்காந்துக்குமா? இது போனோம், போய் ஓங்கி அடித்து 1.5 டன் வெயிட்டை காமிச்சு அதுக்கப்புறம் அது வேட்டையாடணும், வேட்டையாடுறதுனா சாப்பிடணும். வெறும பிளான் பண்ணிட்டே இருந்தால் போருமா? நகி சுப்தஸ்ய சிம்மஸ்ய பிரவிசந்தி முக்கிய மிருகாக. தூங்கி கொண்டிருக்கக்கூடிய சிம்மத்தின் வாயில் தானாக மிருகங்கள் எப்படி ஐயா போகும்? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆகையால் இந்த உலகத்தில் ஜந்துக்கள் இப்படி கிடையவே கிடையாது. சத்துவம் ரஜசு தமசு இல்லாத ஜந்துக்கள் இருக்கவே முடியாது. ஏபிஹி திரிபிஹி குணைஹி யத் சத்துவம் ஜந்து முக்தம் சியாத். சத்தம்னா ஜந்து பேரு இந்த இடத்துல. எத் சத்தம்னு அர்த்தம் விடுபட்டதாக ஒரு ஜந்துவானது பார்க்கப்படுகிறோமோ தத்து அப்படி ஒரு ஜீவன் பிருத்திவியாம் வா இந்த லோகத்திலேயோ, திவி வா தேவேஷு வா, திவி தேவேஷு வா சொர்க்கலோகத்தில் இந்திராதி தேவர்கள் இடத்துலையோ நாஸ்தி கிடையாது. இப்படி ஒரு கேரக்டர் பார்க்கவே முடியாது. சத்தம் ரஜஸ் தமஸ் கலசாத மிக்சர் இல்லாம ஒரு ஜீவன் கிடையவே கிடையாது. பூமியில் உள்ள மனிதர்களிலோ மேலுலகத்தில் உள்ளதான தேவர்களிலோ இந்த 3 குணத்தினுடைய டாமினேஷன் இல்லாத ஒரு ஜீவனை கூட நாம பார்க்க முடியவே முடியாது. அதனால்தான் ஒன்று பாருங்க, பிரம்மதேவர் எவ்வளோ பெரிய மகாத்மா, அவர் பிரஜாபதி அப்படின்னு பேர். பிரஜாபதினா பிரம்மதேவருக்கு பேர்னு யாருக்கு சுவாமி தெரியும்னா இப்போ சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க. பிரஜாபதி சிருஷ்டிகர்த்தா லோககர்த்தா, அவருக்கு பிரஜாபதி பிரம்மா. அந்த பிரம்மாவிடத்தில் 2 ஸ்டூடெண்ட் வந்தா. இந்த பிரம்மா என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு துரோகம் பண்ணிட்டார் தெரியுமா உங்களுக்கு? அவன் பாவம், அவன் வந்து என்னன்னு கேட்டான், கரெக்டு சிஷ்ய பரீட்சை பண்ணணும், ஆச்சாரியன் சிஷ்யனெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பரீட்சை பண்ணணும். பரீட்சை பண்ணினா அந்த சிஷ்யன் அவன் சரியாக கிரகிச்சுக்கிறவனாக இருந்தால் அவனுக்கு சரியாக தானே சொல்லி தரணும். பிரம்மா துரோகம் பண்ணிட்டார். அவனை கூப்பிட்டு இங்கே பாரு, உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கேளு, தேகம்தான் ஆத்மா, கண்ணாடியில் தெரிகிற நீ தான் ஆத்மா, அதனால் தேகம் போச்சுன்னா எல்லாம் போயிடுத்து, புண்ணியம் கிடையாது பாவம் கிடையாது எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு. அசுரோபனிஷத் என்பதாக அதற்கு பெயர். அசுரோபனிஷத் பேர். விரோச்சனன் ஒரு சிஷ்யன் வந்தான், அந்த சிஷ்யன் இந்திரனும் வந்தான். ஒரு பக்கம் அசுரன் ஒரு பக்கம் இந்திரன் சுரன் 2 பேரும் வந்தா இவர் என்ன பண்ணிட்டார், அசுரனுக்கு வஞ்சனை பண்ணிட்டார். பிரம்மா பண்ணலாம் அந்த காரியத்தை என்னார், எல்லாம் பிரகிருதியினுடைய குணம் சுவாமி அப்படின்ட்டு. அவன் இரண்டகசிபு வரம் கேட்டான், எவ்வளோ மோசமான வரம் கேட்டான். பிரம்மா கொஞ்சம் யோசிக்க வேண்டாம், நான் இந்த மாதிரி வரம் கொடுக்கலாமா கூடாதா, இந்த மாதிரி கொடுத்தா என்ன ஆபத்துகள் வரும்னு பிரம்மா யோசிச்சிருக்கணுமா கூடாதா? யோசிக்கல, வரம் கொடுத்தார். எடுத்து இந்திரன் எடுத்துக்கோங்க, அவன் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான். அவன் இந்திரன் ஒன்றும் சாமானியப்பட்டவன் இல்லையே. வேதத்தில் பல கதைகள் வருது, இதையும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. விஷயம் நீங்கள் தான் இதிகாச புராணத்தையே நம்ப மாட்டீங்களே, வேதத்தையே நம்ப மாட்டேங்களே, அப்போ நான் சொல்கிற கதையை மட்டும் ஏன் நம்புறேன், விட்டுட்டு போக வேண்டியது தானே. இந்த ட்ரோல் பண்ணுறவாளுக்காக இந்த மெசேஜ் கொடுத்தேன். அதனால் இந்திரன் என்ன பண்ணான், அகலிகையர் இடத்துல பாப்பம் பண்ணான். தப்பு தானே, பிறர்மனையே ஆசைப்படுறதுன்னு எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய பாப்பம். அந்த பாப்பத்தை அவன் பண்ணானே, இந்திரன் பண்ணானே. அதனால் எல்லாமே பாரு, வசிஷ்டரை பார்த்தோம், விஸ்வாமித்திரை பார்த்தோம், இவாளெல்லாம் நமக்கு ரோல் மாடல் தான், சந்தேகமே கிடையாது. பீஷ்மர் எடுத்துக்கோங்க சுவாமி, பீஷ்மர் எடுத்துக்கோங்க. பெருமாள் கேட்டான் பீஷ்மரை, ஏன்டா அவகிட்ட போய் அவள் என்னமோ பெருசாக வீராதி வீரர்கள் சூராதிஸ்வர்கள் தர்மாத்மாக்கள்றிய, எப்போ துரியோதனன் சைன்யத்தில் அவள் சேர்ந்துருவாளோ அவள் எப்படி தர்மாத்மாவாக முடியும்? துரியோதனன் சைன்யத்தில் சேர்ந்தவர்கள் எப்படி தர்மாத்மாவாக முடியும்? வாய்ப்பே இல்லை அவள் தர்மாத்மாவாகிறதுக்கு. உங்கள் பீஷ்மரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, அர்த்தஸ்ய புருஷோ தாசகா. எனக்கு பணம் கொடுத்தா நான் என்ன வேணால் பண்ணுவேன். அதான் பணம் கொடுத்தா நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம், பணத்துக்காக என்ன வேணால் பண்ணுவோம். அது பீஷ்மர் பண்ணியிருக்கேன், துரோணர் பண்ணியிருக்கேன். இல்லைனா திரௌபதியை நடு சபையில் துயில் உடித்த பொழுது அப்பயே பீஷ்மர் 2 அறை வச்சு துரியோதனை துச்சாசனை தூக்கி ஜெயிலில் போட்டிருக்கலாமே. பீஷ்மருக்கு அந்த பவர் இருந்தது, ஏன் பண்ணலை? ஏன் பண்ணலை? தலையை குடிஞ்சு நின்றார் பீஷ்மர். தப்பு தானே? அப்பா அர்ஜுனா, இந்த பிரகிருதி இயல்பு இது என்பதை புரிந்து கொள்ள. அதனால் பெரியோர்களெல்லாம் இஷ்டத்துக்கு விமர்சிக்கக்கூடாது. நமக்கும் அந்த பிரச்சனை இருக்குது சுவாமி. நாம் பண்ணால் தப்பு இல்லை, அவள் பண்ணால் மட்டும்தான் தப்பா? அவர்களும் தப்பு பண்ணக்கூடாது, நாமளும் தப்பு பண்ணக்கூடாது. நாம் பண்ணுறதெல்லாம் தப்பாக நினைக்கிறதே இல்லை, இன்னொருத்தர் பண்ணினா மட்டும்தான் தப்புன்றதாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னொன்று அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், நாங்கள் பண்ணலாம் சுவாமி அவள் பண்ணலாமா? அது எப்படி நீ பண்ணலாம்? நீ எங்கே போய் எக்ஸப்ஷன் வாங்கியிருந்த? நீ யார்கிட்ட போய் இதுக்கு விதி விலக்கு வாங்கியிருந்த? நீயும் தான் தப்பு பண்ணக்கூடாது, அவரும் தான் தப்பு பண்ணக்கூடாது. நீ தப்பு பண்ணாமல் இருக்கியா? சந்தோஷம்.
அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரா, விட்டுடு, அதுக்கு உண்டான சிக்ஷா அவருக்கு கிடைக்க போகுது. இப்படியே விட்டுட்டு இருக்க முடியும்? இப்படி தான் விடணும். பகவத்கீதை கேட்ட ஒரு பேஷன்ஸ் இருக்குன்னா, பகவத்கீதையை நீ கேட்டிருக்கேன்னா, 18 அத்தியாயத்தை ஒழுங்காக காலக்ஷேபம் பண்ணிருக்கேன்னா, எனக்கு தாத்பரியம் சந்திரிகை தெரியும், எனக்கு பாஷ்யம் தெரியும், என்னத்தையும் இந்த பீலாலாம் விடணும். நம்ம சொல்கிறாங்களே சில பேர் புழுங்கினா பீலா விடுறதுன்னு வர, அந்த மாதிரி எதுக்கு சொல்லணும் நம்ம? அதெல்லாம் வேண்டாம். நான் என்ன உணர்ந்துக்கிறேன், அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, சாந்தி, ஆர்ஜவம் முதலான ஆத்ம குணங்கள் இடத்துல இருக்கான்னு நான் சோதனை பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது வரப்போகுது. யார் யாருக்கு என்னென்ன விதமான கர்மாக்கள், யார் யாருக்கு என்னென்ன விதமான குணங்கள், அந்த குணத்திற்கு ஏற்றார் போல ஏற்படுறதான கர்மாக்கள் பெருமாள் எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி கொடுக்குறான் நமக்கு. இதை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. அதை புரிஞ்சுட்டோன்னா நமக்கு தெளிவு வந்துடும். இன்னொருத்தரை பற்றி நம்ம பேசவே மாட்டோம் சுவாமிக்கு. நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே என்ன, மற்றவர்களை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். நம்மை குறித்து நாம் ஒரு நாள் கூட கவலைப்படுறதே கிடையாது. நமக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் வந்திருக்கு, நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்தியிருக்கோம், இந்த வாழ்க்கையில் நாம் இன்னும் எவ்வளோ நாள் வாழ போகிறோம், இந்த ஆத்ம நாசம் எப்படி ஏற்படும், அந்த ஆத்மாவுக்கு நல்ல ஒரு சௌக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த வேண்டாமா? வெறும சரணாகதி மட்டும் நான் பண்ணிட்டேன்றதுக்கோசரம் நாம் என்ன வேணால் அட்டூழியம் பண்ணலாமா? நம்ம நாம இருக்க வேண்டாமா? மனித பண்புகளோடு நாம் வாழ வேண்டாமா? ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் நமக்கு இருக்க வேண்டாமா? கிருஷ்ணன் உபதேசம் பண்ணா, சுவாமி ராமானுஜர் உபதேசம் பண்ணாரா, அந்த உபதேசத்தின் படி நாம் என்றாவது ஒரு நாள் நடக்கிறோமா? நம்முடைய நடையில், நம்முடைய உடையில், நம்முடைய ஆகாரத்தில், நம்முடைய பாவனையில், நம்முடைய வாழ்க்கை முறையில் ஏதாவது ஒன்று நம்முடைய பெரியோர்கள் செய்த உபதேசத்தின்படி நாம் நடக்கிறோமா? நம்முடைய முன்னோர்கள் இப்படித்தான் இருந்தார்களா? அவர்கள் நம்மிடத்தில் இதைத்தான் எதிர்பார்க்கிறார்களா? அவர்கள் எதிர்பார்த்தார்களா? இப்படித்தான் ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து காட்டினார்களா? எவ்வளவு விஷயங்களை நாம் யோசிக்கிறதுக்கு இருக்கு நமக்கு. எங்க யோசிக்கிறோம்? எங்க யோசிக்கிறோம்? வெளியில 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 நீ இவா பண்றா, அவா பண்றா, அதை சொன்னா, இதை சொன்னா, இப்படி பண்றா. அதுவும் அதை பேச ஆரம்பிக்கும் பொழுது அப்படியே மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும், ஒரு ஆனந்தம் ஏற்படும். திவி தேவேஷுன்னார் பெருமாள். யாரா இருந்தாலும் முடியாதுடா கண்ணு. வெறும நீ முதல்ல செல்ஃப் ரியலைசேஷன் பேராமீட்டர் என்னன்றதை புரிஞ்சுக்கோ. நீ ஆமாம், எக்காரணம் கொண்டும் பிரதூஷணம் பண்ணக்கூடாது. அவர் தப்பே பண்றவராக இருக்கலாம், அவர் பண்றது 100% தப்பா இருந்தாலும் அது அவர் பண்ணின பிரகிருதி, அவருக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பிரகிருதி, அதனுடைய புண்ணிய பாபங்களை அனுபவிக்க போறவர் அவர். நாம் எதுவும் முயற்சி பண்ண முடியாது. ஒருவேளை அவருக்கு நாம் உணர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் உணர்த்தலாமே தவிர்த்து அதை மேற்கொண்டு செயல்படுத்த வேண்டியது அவருடைய பொறுப்பு. அதற்காக நாம் வருந்துவதோ அல்லது அதற்காக நாம் குதிப்பதோ கூடாது. இது கர்மயோகம். கிருஷ்ணனை இப்போ அர்ஜுனனை யுத்தம் பண்ணு, உனக்கு இது கர்மயோகம்னு சொன்ன மாதிரி ஒரு பெரியவர் தப்பு பண்றாருன்னா ஏகாந்தமாக அவர் இடத்துல போய் குரும் ரகசி போதையேது, சிஷ்யம் சதசி போதையேது. ஒரு ஆச்சாரியன் எப்போ பார்த்தாலும் சிஷ்யனை திட்டிகிட்டே இருக்கான்னா அந்த ஆச்சாரியனுக்கு அந்த சிஷ்யம் பேரில் என்னப்பா வருத்தம்? ஏன்னா துரோகமா? இல்லைப்பா, அந்த சிஷ்யனுடைய ஸ்ரேயஸுக்காகத்தான். பப்ளிக்கில் சிஷ்யனை திட்டினால்தான் சிஷ்யனுக்கு ரோஷம் வருமா. அப்போ தான் அவன் என்ன பண்ணுவான், தன்னை இன்னும் கொஞ்சம் ஷார்பன் பண்ணிப்பான், தன்னை இன்னும் கொஞ்சம் கெயின் பண்ணிப்பான், தான் விட்டதெல்லாம் திருப்பி படிப்பான். அதுதான் ஆச்சாரியனுக்கு உகப்பு. ஆனால் அதே ஆச்சாரியன் ஒருவேளை தப்பு பண்ணார், ஓய் என்ன எத்தனை தடவை பரிபாவப்படுத்திருக்கிறீர், எத்தனை தடவை என்ன பேச வெளியில் நிற்க வச்சுங்க, எத்தனை தடவை பெஞ்சு மேலே நிற்க வச்சாரு, எத்தனை தடவை தோப்பிரகாரம் போட வச்சு, இன்னைக்கு மாட்டேன் பாருங்க. இத்தனை பேர் நீங்களா பாருங்க மக்களே, அவர் என்ன தப்பு பண்ணார் தெரியுமா? சொல்லக்கூடாது. ஆச்சாரியம் ரகசி போதையேது. ஆமாம், ஏகாந்தமாக தான் பெரியோர்கள் செய்த தவறை நாம் சுட்டி காட்ட வேண்டும். ஏன்னா பிரகிருத்தியினுடைய சம்சர்க்கம்பா, வேற ஒன்றுமே பண்ண முடியாது. அதை நாம் புரிஞ்சுட்டோம்னா மற்றவர்களிடத்துல நாம் தோஷத்தை பார்க்க மாட்டோம். இது முக்கியமான கான்செப்ட். மனசில் பட்டதுன்னா சந்தோஷம். ந ததஸ்தி பிருத்திவ்யாம் வா திவி தேவேஷு வா புனः சத்வம் பிரகிருதிஜைர்முக்தம் யதேபிஹி ஸ்யாத் த்ரிபிர்குணைஹி. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. न तदस्ति पृथिव्यां वा तदस्ति पृथिव्यां वा देवेषु वा पुनः देवेषु वा पुनः सत्वं प्रकृतिजैर्मुक्तं यतेभिः स्यात्रिभिर्गुणैः இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். न तदस्ति पृथिव्यां वा दिवि देवेषु वा पुनः सत्त्वं प्रकृतिजैर्मुक्तं यतेभिः स्यात्रिभिर्गुणैः. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது. அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பார்த்தால்
பிரஷ்னோத்தர ரத்ரி மாளிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார், கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத்பாதாலே பதில் சொல்கிறார், வித்யா வித்தம் பலம் யசா புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம் பலம்னா ஆரோக்கியம் வர்றதுக்கு உண்டான சக்தி, யசா புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து ஹெல்த்து இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும், அதோடு சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும், நம்மளே வளர்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? ஆரோக்கியம் பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கணும். குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ, பலம் எப்படி வளரும் அப்படின்னா, குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா? தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது, மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம், அவா சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னா புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னா புரியுறது. அலோலுபத்வம், இது செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்வம் துஸ்வப்ன காதா, கெட்ட கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா? அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம் யசா, அதுக்கு மேலே जय
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलम् परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.